HMAC Hash Message Authentication Code algorithm. So here again it is an authentication algorithm. இங்க K அப்படிங்கிறது denotes shared key between sender and receiver. So senderக்கும் receiverக்கும் நம்ம ஷேர் பண்ற ஒரு key. So இந்த keyல இருந்து நம்ம இன்னொரு key generate பண்ண போறோம், that is K+. So அதுக்கு முன்னாடி இந்த K உடைய வேல்யூ length எப்படி இருக்கும்னா 0ல இருந்து some B bits. So ஏதோ ஒரு B அப்படிங்கறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அந்த B bitsக்கு லெஸரா வேல்யூ இருக்கணும் and 0க்கு அதிகமா இருக்கணும். அதுதான் key உடைய வேல்யூ. இப்போ இந்த K+ எப்படி நம்ம ஜெனரேட் பண்றோம் அப்படினா we have to pad zeros on left side of K until the length becomes B bits. இப்போ for example நம்மளுடைய key value வந்து 2 அப்படினு இருக்கு. 2 அப்படிங்கிறது 2 நம்ம எப்படி எழுதுவோம் 10 அப்படினு எழுதுவோம். இப்போ நான் வந்து B உடைய வேல்யூவை வந்து நான் 4 அப்படினு கொடுக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து 4 பிட் அப்படிங்கிறது தான் B உடைய சைஸ். பட் இது வந்து இப்போ 2 பிட்ல தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும், I have to add zeros on the left side of K. Kக்கு லெஃப்ட் சைடில் நான் zeros ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ மீனிங்கும் மாறலை, என்னுடைய வேல்யூ வந்து 2 தான் அண்ட் என்னுடைய பிட் சைஸும் 4 ஆயிடுச்சு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய B சைஸ் வந்து 6 இருக்கணும், என்னோட பிட் சைஸ் வந்து 6 அப்படின்னா நான் 0 0 1 0 இதான் என்னுடைய 2 ஓட ஆன்சர். ஸோ ஐ ஹாவ் டு ஆட் zeros on left side. ஸோ லெஃப்ட் சைடில் நான் zeros ஆட் பண்ணணும். ஸோ தட் எனக்கு என்னுடைய B சைஸ் வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து K+ வந்து ஜென்ரேட் பண்ணணும். கீ கொடுத்துருந்தாலும் நான் K+ வந்து இப்படி தான் ஜென்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதே இது நம்ம ரைட் சைடு பேட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய மீனிங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் ரைட் சைடு zeros ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 0 0 1 0ன்னு இருக்கு. நான் ரைட் சைடு ஆட் பண்ணேன் அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து 4ன்னு ஆகிடும். ஸோ 2ன்னு ஆகிறதுக்கு பதிலாக அது 4ன்னு மீனிங் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் நம்மளுடைய ஜீரோஸை வந்து பேட் பண்ணணும். ஸோ இங்கே பிளெயின் டெக்ஸ்டோடைய பிளாக் சைஸ் வந்து B பிட்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த தான் இந்த ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து இங்கே இல்லை. தென் ப்ரீடிஃபைன்டு பேடிங் பிட்ஸ் அப்படின்னு 2 இருக்குது, ஐபேட் அண்ட் ஓபேட் ஆர் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரீடிஃபைன்டு பேடிங் பிட்ஸ். ஸோ இந்த பிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா B டிவைடட் பை 8 டைம்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் B உடைய சைஸ் வந்து 64 அப்படின்னா டிவைடட் பை 8. ஸோ இதோடைய 8 டைம்ஸ் வந்து we have to repeat the padding. அதான் இதோடைய மீனிங். ஐபேட் அண்ட் ஜீரோ பேட். ஸோ இந்த ஐபேட் உடைய வேல்யூஸ் வந்து இதுதான், இஸ் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ அண்ட் ஓபேட் உடைய வேல்யூஸும் திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ ஐபேட் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 54 பிட். ஸோ 32 16 4 2 இதெல்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ணால் 54 பிட்ஸ் வருது. ஸோ அந்த 54க்கு கவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், zeros and ones ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிமிலர்லி ஓபேடோடைய வேல்யூ வந்து 92 நம்பர். ஸோ 92க்கு 64ல் 1 பண்ணணும், 16 8 and 4. ஸோ இதெல்லாம் 1 பண்ணியிருந்தோம் அப்படின்னா we'll get 94. ஸோ ஐபேட் 54, ஓபேடோடைய வேல்யூ வந்து 92. அதை நம்ம zeros and ones பிட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரீடிஃபைன்ட் பேடிங் பிட். ஸோ இதோடைய டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் we have to, so this is our message. பட் அதுக்கு முன்னாடி we have to generate K+. ஸோ K+ வந்து Kலேருந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் based upon B bits. ஸோ அதை நம்ம எக்ஸார் பண்ணணும் எதோடனா ஐபேடோடைய நம்பர்ஸோட இந்த K+ஸை வந்து K+ ஜென்ரேட்டட் K+ வேல்யூவை எக்ஸார் பண்ணி அதை நம்ம S1 அப்படிங்கிறதுல தரப்போகிறோம். ஓகே, S1 அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அ நேம் டு டினோட் இந்த 2 வேல்யூஸையும் நம்ம வந்து எக்ஸார் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூவை S1 அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுவும் சம் B பிட் வேல்யூவாக இருக்க போகுது. ஏன்னா K+ எத்தனை பிட்ஸ் நம்ம Bன்னு கொடுக்குறோமோ அந்த பிட்ஸில் தான் மிச்ச எல்லா வேல்யூஸுமே நமக்கு வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த B பிட்ஸை நம்மளுடைய மெசேஜ் கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், அப்பெண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ y0 y12 yl minus 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒரு பிட் மைனஸ் பண்ணி நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் மெசேஜ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மெசேஜ்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு ஹேஷ் அல்காரிதம்ஸ் நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக படித்த SHA-512 பிட்ஸ்லேருந்து கூட நம்ம ஹேஷ் கோடை வந்து இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அங்கே சிமிலர்லி படித்த மாதிரி இனிஷியலைசேஷன் வெக்டார்லாம் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஃபங்க்ஷன், பஃபர் வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வில் கெட் சம் n நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஆஸ் ஆன்சர். இப்போது நம்ம என்ன பண்ணணும், we have to append the bit so that the length should be equal to b bits. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து சம் n பிட்ஸாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் SHA-1 யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் கிடைக்கும். SHA-256 யூஸ் பண்ணால் 256 பிட்ஸ் கிடைக்கும். 512 யூஸ் பண்ணால் 512 பிட்ஸ் ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் we have to append the length is equal to b bits. Again நம்ம வந்து என்ன பண்ணணும், பிட்ஸை வந்து ஈக்குவல் சைஸ்க்கு பண்ணணும். b bit சைஸுக்கு நம்ம append பண்ணிக்கணும். ஸோ இங்கே L அப்படின்னு சொல்கிறது the number of plain text block. Y0 அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய plain text, நம்மளுடைய மெசேஜ். Bன்னு சொல்கிறது the size of our plain text block. ஓகே, இப்போ பார்த்த டயக்ராம் ஐபேடை அப்பெண்ட் பண்ணி இப்போ ஓபேட் அப்பெண்ட் பண்ணி என்ன பண்ணணும். ஸோ K ப்ளஸ் எக்ஸார் வித் ஓபேட் அதில் கிடைக்கிற ஆன்சர்ஸை நம்ம என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம், S2 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இதோடைய ஆன்சரும் சம் b bits. ஸோ இந்த ஆன்சர் இந்த S2வை நம்ம இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடைச்ச பேடிங் அப்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஒரு ஆன்சர், அதோட நம்ம இதை வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். H of K appended with m. இதோட மீனிங் வந்து append. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச மெசேஜை நம்ம நம்மளுடைய ஹேஷ் கோடோட append பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் we are giving into some hashing algorithm. அதிலிருந்து கிடைக்கிற some n bits தான் நம்மளுடைய hash message authentication code, that is HMAC. ஸோ இதுதான் ஐபேட் அண்ட் ஓபேடோட ப்ராசஸ். இப்போ நம்ம இந்த ஐபேட் அண்ட் ஓபேடை கம்பைன் பண்ணி இதோடைய ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பட் திஸ் டயக்ராம் வில் பி சேம். ஸோ ஃபஸ்ட்டு K ப்ளஸ் இதை எக்ஸார் வித் ஐபேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் கிடையாது, ஐபேடோட வேல்யூ இதுதான். இதை வந்து we are repeating into b plus 8 times. ஓகே, தென் இதில் கிடைச்ச S1 ஆன்சரை we are appending it with our plain text. இதை நம்ம ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே SHA அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்பான் த SHA அல்காரிதம் யூஸ்ட் we'll get some number of bits. 512 அப்படின்னா 512 பிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சரையும் நம்ம S1ஐயும் என்ன பண்ண போகிறோம், அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ த S1 வேல்யூ அப்பெண்டட் வித் இங்கே கிடைச்ச நம்மளுடைய மேக் வேல்யூ, இதை நம்ம அப்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த பிட்ஸை நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு கொடுக்க போகிறோம். என்னென்னா ஓபேட் கூட. ஸோ K ப்ளஸ் எக்ஸார் வித் ஓபேட் அதை நம்ம S2ங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அகெயின் இதையும் நம்ம வந்து b by 8 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓபேடோட வேல்யூ 92, அதுக்கான பிட் நம்பர்ஸ். அண்ட் அதை அகெயின் ஹேஷ் வேல்யூ கூட கொடுக்க போகிறோம். இந்த ஹேஷ் வேல்யூ நமக்கு எதெல்லாம் அப்பெண்ட் ஆகிக்கும், ஹேஷ் ஆஃப் S2 வேல்யூ அப்பெண்டட் வித் ஹேஷ் ஆஃப் S1 ஆஃப் m, இந்த வேல்யூஸும் நம்ம அப்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அகெயின் இனிஷியலைசேஷன் வெக்டார் எல்லாம் கொடுத்து ஹேஷிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் சம் n பிட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹேஷ் கோட். திஸ் இஸ் கால்ட் அஸ் HMAC. இதே ஸ்டெப்ஸை நம்ம இப்போ டயக்ராமாக படித்ததை நான் இப்போ பாயிண்ட்ஸாக உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து we have to select the key value which should be less than b bits. அப்படி less than b bitsஆக இருந்துச்சுன்னா we have to which should beன்னு சொன்னேன், should be கிடையாது. if வந்து k less than b இருந்துச்சு அப்படின்னா we have to pad zeros on left until k is equal to b. ஸோ k வேல்யூவும் b வேல்யூவும் ஈக்குவலாக ஆகுற வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடு வந்து என்ன பண்ணிகிட்டே வரணும், ஜீரோஸை அப்பெண்ட் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு k ப்ளஸ் வேல்யூ, தட் இஸ் இங்கே கிடைச்ச ஜென்ரேட்டட் வேல்யூவை ஐபேட் கூட நம்ம என்ன பண்ணணும், எக்ஸார் பண்ணி அதை நம்ம S1ல் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு S1 நம்மளுடைய மெசேஜ் கூட நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் அப்ளை 512 SHA அல்காரிதம். நெக்ஸ்ட்டு n பிட்ஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் b பிட்ஸ் கூட, அதோடைய லென்த்தை வந்து we have to equal. நெக்ஸ்ட்டு ஓபேடோட K ப்ளஸ்ஸை நம்ம எக்ஸார் பண்ணுறோம். அகெயின் S2 வேல்யூவை
ஃபிஃப்த் ஸ்டெப்பில் இங்கே கிடைச்ச அவுட்புட்டோட நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். தென் ஷா அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மூலமாக we are getting the output of hash code.